வெல்கம் டு லெட்ஸ் சமைச்சிஃபை. ஸோ காலிஃப்ளவர் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ காலிஃப்ளவர்ஸை வந்து ஸ்மால் பீசஸாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஃப்ளார் தெரியணும். ஸோ ரொம்ப சின்னதாக வேணாம். பண்ணிவிட்டு கொஞ்சம் அதை க்ளீன் பண்ண கொஞ்சம் டர்மரிக் போட்டு நான் ஹாட் வாட்டரில் ஒரு 5 minutes பாயில் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அந்த வாட்டரை வந்து எடுத்துட்டு சில்லி பவுடர் காரம் வேணும்னா இன்னும் அதிகமாக, அதுக்கப்புறம் சால்ட்டு, அப்புறம் ரைஸ் பவுடர், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போது 1 ஸ்பூன் ரைஸ் பவுடர்னால் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அந்த மாதிரி டபுள் த கார்ன்ஃப்ளவர் மாவு போடணுன்னு சொன்னாங்க எங்கள் அத்தை. ஸோ அது இட் ஒர்க்ட் அவுட். அதுக்கப்புறம் அதை ஃப்ரீசரில் வந்து கொஞ்சம் வச்சுட்டு அப்போ தான் அந்த மசாலாலாம் கொஞ்சம் ஸ்டிக் ஆகும்னு ஒரு 5 minutes வச்சுட்டு எடுத்துட்டு இப்போ வந்து பாயில் பண்ணால் ஆக்சுவலி ரொம்ப கிறிஸ்பியாக வந்துச்சு, செமையாக இருந்தது. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ இஃப் ரிக்வயர்டு யூ கேன் புட் 2 tablespoon ஆஃப் சில்லி பவுடர் வந்து. அதுக்கப்புறம் இந்த கறி லீவ்ஸை வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இந்த மாதிரியே சாப்பிட்டா செமையாக இருந்தது. இதுக்கு மேலே நிறையா பேர் வந்து அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் வந்து சும்மா சீசனிங் மாதிரி பண்ணி கூட சாப்பிட்றாங்க.